இன்னைக்கு பக்ராவுடைய கடைசி வசனமை அதில் அல்லாஹாலா என்ன துஆ சொல்லி கொடுக்குறான் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை பொறுத்தவரை இது ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு வசனம் தான். ரசுல்லா கூட சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 வசனங்களை ஓதிட்டு படுத்தாரு அப்படின்னா அவருக்கு அதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வசனம் எப்போ அருளப்பட்டுருச்சு அப்படின்னா ரசுல்லா மேராஜுடைய பயணம் போயிருக்கும்போது எப்போ நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சோ, எப்போ அல்லாஹாலா இந்த முஹம்மதுடைய உம்மத்து சிற்கு வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொல்லி வாக்களிச்சானோ அதே சமயம் அதே மேராஜுடைய பயணத்தில் தான் இந்த 2 வசனங்களையும் அல்லாஹாலா அனுப்பியிருந்தான். ஸோ நமக்கு இந்த வசனத்தில் கடைசி வசனத்தில் அல்லாஹ் என்ன துஆ சொல்லி கொடுக்குறான்றதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இந்த வசனத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய துஆவுக்கு முன்னாடி அல்லாஹாலா சில வார்த்தைகள் சொல்கிறான். என்ன? லா யுகல்லிஃபு அல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமப்படுத்த மாட்டான்னு அல்லாஹாலா சொல்கிறான். இப்போ நாம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு தாங்க முடிஞ்ச அளவுக்கு தான் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்கிறான். சிலரை நம்ம பார்ப்போம், என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டத்தில் நாம் இருந்திருந்தோம்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாம் யோசிப்போம். ஆனால் அவங்களுக்கு அது தாங்க முடியும், அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ நம்முடைய கஷ்டத்தை பார்த்து மற்றவங்க நினைப்பாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன தாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சோதிப்பேன்றதையும் சொல்லி காமிக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்கிறான், லஹா மா கசபத் வ அலைஹா மக்தசபத், அவர் செஞ்ச நன்மை அவருக்கு, அவர் செஞ்ச தீமை அவருக்குன்னு அல்லாஹாலா சொல்கிறான். இப்போ ஒரு மனுஷன் தான் எப்படி நினைப்பான், நான் ஒருத்தவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிறத மனுஷன் பார்ப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இவன் அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவன் வாப்பா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவன் மாமா எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவனை எதுக்கு நான் போய் பார்க்கணும், அவனுடைய உறவுகள் நமக்கு கஷ்டம் தருதில்ல, ஸோ நாம் எதுக்கு அந்த பிள்ளையை போய் பார்க்கணும், எதுக்கு அந்த பிள்ளையை ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு உதவி செய்யணுன்ற மாதிரி நம்ம தான் யோசிப்போம். ஆனால் அல்லாஹாலா சொல்கிறான், லஹா மா கசபத் வ அலைஹா மக்தசபத், அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு, அவன் செஞ்ச தீமை அவனுக்குரியதுன்னு. அதனால தான் நூஹ் நபி கூட தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே 950 வருஷம் மார்க்கத்தை எடுத்து சொல்லியும் ஏற்றுக்காத மனுஷங்களாக போயிட்டாங்க. அவங்க இது ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு ஒரு கட்டத்தில் அல்லாஹாலா சொன்னதுக்கப்புறம் கப்பலை செஞ்சுட்டு கிளம்புனார் இல்லையா. கடைசியாக தன்னுடைய மகனை பார்க்குறாரு. மகன் அந்த வேதனையில் நிற்கும்போது அவர் அல்லாஹ் இடத்துல கேட்பார், யா ரப்பி, இது என்னுடைய மகன் இல்லையா, நீ வாக்கு நிறைவேற்றவன் இல்லையா, நீ உதவி செய்ய மாட்டியாங்கிற மாதிரி அவர் அல்லாஹ் இடத்துல கேட்பார். அப்போது அல்லாஹாலா என்ன சொல்லுவான், இது உன்னுடைய உறவில்லை, இது நீ உன்னுடைய மகன் நீ பார்க்காத, உன்னுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க தான் உன்னுடைய குடும்பத்தினர்னு அல்லாஹாலா சொல்லுவான். ஸோ நீ உன்னுடைய நபியாகவே இருந்தாலும் ஒன்று நன்மை அவரை போய் அடையாது. அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் அவருக்குரியது, அவன் என்ன தீமை செஞ்சானோ அதுதான் அவனுக்குரியதுன்னு அல்லாஹாலா நமக்கு சொல்லி கொடுத்தான் இல்லையா. அதை தான் நாம் பார்க்கணும். அடுத்து தான் அல்லாஹாலா துஆக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறான். என்ன துஆ? ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா, இறைவா நாங்கள் மறந்துட்டாலோ தவறு செஞ்சிட்டாலோ எங்களை தண்டிச்சிடாது, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்தியது போல எங்கள் மீதும் பாரத்தை சுமத்திராத. இப்போ நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையுமே இலகுவாக்கி தான் வச்சுருக்கான். ஸோ ரசுல்லாவுடைய சமுதாயத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, அவங்க அவ்வளோ காரியங்கள் செய்யணுமா இருந்துச்சு. அப்போது நீ அவங்களுக்கு சொன்னது போல் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்துடாத, எங்களுக்கு இலகுவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி கொடுக்குறான். இந்த குர்ஆன் ரசுல்லாவுடைய காலத்தில் தானே அருளப்பட்டுருச்சு. ஸோ ரசுல்லாவுடைய மக்கள் இதை செய்யணும், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹாலா நமக்கு சொல்லி கொடுக்குறான். ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன் சென்றவங்க மீது சுமத்தின சுமையை எங்கள் மீது சுமத்திராத. அடுத்து சொல்கிறான், ரப்பனா ஒலா துஹம்மில்னா மாலா துவாக்கத்தலனா பிஹி, எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்திடாத. எனக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் கஷ்டம்தான் கொடுப்பான்,
கஷ்டம் கொடுத்து சோதனை கண்டிப்பாக செய்வான். ஸோ அந்த சோதனை எப்படி இருக்கணும்? எங்களுக்கு தாங்க முடிஞ்சதாக இருக்கணும். தாங்க முடியாத சோதனையை எங்களுக்கு கொடுத்துறாத. சில சோதனைகள் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு மனுஷன் மார்க்கத்தை விட்டே போகிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மாதிரி கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துறாத. அடுத்து சொல்கிறான், ஃபாஃபு அண்ணா ஃபகுஃபிர்லனா, எங்கள் பிழைகளை பொறுத்து நீ எங்களை மன்னிச்சிரு, மன்னிப்பாயாக. நான் தப்பு செஞ்ச எல்லாத்தையுமே நீ பொறுத்துக்கோ, அலட்சியப்படுத்திக்கோ. நான் தவறு தான் செஞ்சுட்டேன், நீ அலட்சியப்படுத்திறியா ரப்பி, அதை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. வரஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரி, அப்படி நீங்கள் கேளுங்க. அந்த மௌலானா, நீயே அதிபதி. நம்ம சில உலமாக்களை எல்லாம் உலமாக்கள்னு சொல்லுங்கள், ஆலிம்கள்னு சொல்லுங்கள், அதெல்லாம் சிறந்த வார்த்தை. ஆனால் மௌலானா அப்படின்னு சொல்கிற, மௌலவி அப்படின்னு சொல்கிற வார்த்தை கூட அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு வார்த்தை. மௌலானா அப்படின்னா நீ தான் அதிபதி அப்படின்றது தான். ஸோ யாரை பார்த்து சொல்கிறதா இருந்தாலும் மௌலானான்ற ஒரு வார்த்தை ரப்புக்கு சொந்தமானதுன்றதையும் நினைவில் வச்சுக்கணும். அந்த மௌலானா, நீயே அதிபதி. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், மறுக்கும் கூட்டத்துக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த துவாவை கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். ஸோ இந்த துவா ஒரு அழகிய துவா, ஒரு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து கேட்க வேண்டிய ஒரு துவா. இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே கேட்போம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.